வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி காமர்ஸில் சாப்டர் 19 பார்த்துட்ருக்கோம், டைரக்ட் டேக்ஸ் பற்றி. ஸோ அதில் வந்து இன்கம் டேக்ஸ் பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். டிடக்ஷன்ஸ்னால் என்ன, பர்க்விசிட்ஸ்னால் என்ன, அலவன்சஸ்னால் என்ன நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம அலவன்ஸ் டாப்பிக்கில் இருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஹெச்ஆர்ஏ பற்றி பார்த்தோம் அண்ட் எல்டிஏ பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ எல்டிஏ நமக்கு தெரியும், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 4 வருஷம் எவ்ரி 4 இயர்ஸ் கேப்பில் நீங்கள் வந்து 2 டைம்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது ட்ரிப் போகலாம். ஸோ அதில் வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ட்ராவல், அதுக்கப்புறம் அகாமடேஷன், அதுக்காகலாம் உங்களுக்கு அலவன்ஸ் அவங்க கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் டிபெண்ட் அப்பான் த என்டைட்டில்மெண்ட் ஆஃப் தன் எம்ப்ளாயி. ஸோ இது வந்து ஒரு கேடருக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாருக்குமே இது கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஒரு கேடருக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபேரு, அவங்களுக்கான பட்ஜெட் என்ன, நீங்கள் எந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், கார் எடுத்துக்கலாமா, இல்லை இத்தனை சீட்டர் கார் எடுத்துக்கலாம், இவ்வளோ ஃபியூவல் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ சர்டன் அலவன்சஸ் given by the employer to the employee are exempt under section 10/14. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா all these exempt allowances are detailed in rule 2BB. ஸோ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இந்த 10 கீழே என்னென்னலாம் அலவன்சஸ் இருக்கோ அதெல்லாம் அங்கே இருக்க போகுது. ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபியூ பார்த்தோம். அதில் வந்து இன்னும் சிலதெல்லாம் வந்து நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம், அந்த கைட்லைன்ஸில். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் ப்ராவிடென்ட் ஃபண்ட். நமக்கு தெரியும் பிஎஃப் நமக்கு பிடிக்கிறாங்க, எல்லா எம்ப்ளாயீஸ்க்கு இது பிடிப்பாங்க. கவர்மெண்ட் ப்ரைவேட் ரெண்டு பேருக்குமே இதை பிடிக்கிறாங்க. கரெக்ட்? ஸோ கவர்மெண்ட் ப்ரைவேட்டில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. லைக் ரெக்கக்னைஸ் பிஎஃப், ஆர்பிஎஃப்னு இருக்குது, யூஆர்பிஎஃப் இருக்குது, ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது, வெறும் ப்ராவிடென்ட் ஃபண்ட், தட் இஸ் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு என்னங்க, அவங்க அதுக்குன்னு தனியாக ஒரு அத்தாரிட்டி இருக்குது. கரெக்ட்? ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட ஒரு சம்பளத்துலேயும் வந்து ஒரு மாத சம்பளத்துலேயும் இவ்வளோ அமௌண்ட் பிஎஃப்னு நீங்கள் அப்படியே உங்களுக்கு அதே தனியாக டிடக்ட் ஆக போகுது. ஸோ அது டிடக்ட் ஆகும்போது உங்களோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் உங்களோட எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ரெண்டு விதமாக இங்கே இருக்குது. ஓகே, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அண்ட் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ரெண்டு இது இருக்குது. ஸோ ரெண்டுமே நீங்கள் அங்கேருந்து கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க. கான்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் அந்த வேலையை விட்டு போகும்போது உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆக போகுது. ஓகே, அது நீங்களே அப்படியே டக்குன்னெலாம் உடனே வந்துடாது. ஸோ நீங்கள் பிஎஃப் அந்த அத்தாரிட்டி கிட்ட நீங்கள் மெயில் போட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரெசிக்னேஷன் அதெல்லாம் நீங்கள் கொடுத்து அதுக்கப்புறமா ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு அது கிடைக்க போகுது அலாங் வித் த இன்ட்ரெஸ்ட். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த அமௌண்ட், பல்க் அமௌண்ட் வரும் இல்லைங்களா, தட் இஸ் ஆல்சோ டேக்ஸபிள். ஓகே, ஸோ பிகாஸ் அது வந்து உங்கள் சேலரியிலேருந்து தானே போகுது. ஸோ அதுலேருந்து போகிறதுனால தட் இஸ் ஆல்சோ டேக்ஸபிள். ஓகே, ஸோ எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், நம்ம தான் எம்ப்ளாயி. ஸோ எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் இஸ் allowed as a deduction under section 80C. ஸோ ப்ராவிடென்ட் ஃபண்ட் எந்த செக்ஷன்னு கேட்டாங்கன்னா 80C உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? 80C in Income Tax Act of 1961. ஸோ எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் டு த ப்ராவிடென்ட் ஃபண்ட் இஸ் exempted up to 12% of the salary. ஸோ எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் வந்து நீங்கள் 80C டிடக்ஷனில் எடுத்துக்கலாம். அண்ட் எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டு த பிஎஃப் வந்து 12% வரையும், 12% ஆஃப் த சேலரி அந்த அமௌண்ட் நீங்கள் கேல்குலேட் பண்ணுவீங்க. சேலரினா பேசிக் ப்ளஸ் டிஏ. ஸோ அந்த அமௌண்ட் என்னன்னு போட்டு அதில் 12% போட்டு அந்த அமௌண்ட் வரைக்கும் தட் இஸ் எக்ஸம்டட். மிச்ச அமௌண்ட் எல்லாமே டேக்ஸபிள்னு வந்துடும். ஓகே, அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் பிஎஃப் வந்து இதில் நம்ம பிஎஃப்ல இன்ட்ரெஸ்ட்லாம் அக்யூமுலேட் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, தட் இஸ் அங்கே பார்த்தீங்கன்னா தட் இஸ் எக்ஸம்டட் அப் டு 9.5% per annum. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டில் 9.5% per annum வரையும் தட் இஸ் ஆல்சோ எக்ஸம்டட். ஸோ யார் யார் இங்கே டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம், யார் யார் அப்படியே டோட்டலி எக்ஸம்டட்னு இதை பார்த்தாலே உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ பிஎஃப் இஸ் a scheme intended to give substantial benefits to an employee at the time of his retirement. ஸோ நமக்கு தெரியும், ஸோ பிஎஃப்பும் கிராட்டியூட்டியும் ரெண்டுமே அதே மாதிரி தான். ரிட்டையர்மெண்ட் அப்போ வந்து உங்களுக்கு அப்படியே ஜஸ்ட் லைக் தான் நீங்கள் போகாமல் உங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் மாதிரி ஒரு, இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு 2 வருஷம் 3 வருஷம்லாம் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா போகும்போது உங்களுக்கு சம்பளத்தோட ஒரு பல்க் அமௌண்ட் 1 லட்சமோ 2 லட்சமோ வந்தால் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் அடுத்து எப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு தெரியாது, ஒரு உங்களோட ரிட்டையர்மெண்ட்னா அதுக்கு அடுத்து உங்கள் ஃப்யூச்சர் எப்படின்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ உங்களோட என்டையர் சர்வீஸ், இப்போ சில பேர் 30 வயசு 35 வருஷம்லாம் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் பாருங்கள் எத்தனை லட்சம் அவங்க பிஎஃப்னா அவங்க சேர்த்துட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க சேர்த்து வைப்பாங்க. ஸோ அண்டர் திஸ் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைட் சம் இஸ் டிடக்டட் ஃப்ரம் த சேலரி ஆஃப் அன் எம்ப்ளாயி அண்ட் ஆல்சோ த சேம் அமௌண்ட் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை த எம்ப்ளாயர் ஆஸ் அ கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் இஸ் ஃபண்ட். ஓகே, ஸோ எம்ப்ளாயர் ரெண்டு பேருமே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுமே எப்படி கிரெடிட் ஆக போகுது, எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் இருக்க போகுது ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், அதில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் சேர்க்க போகுது. அண்ட் எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் இருக்க போது அதுலேயும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சேர போகுது. ஸோ மொத்த அமௌண்ட் தான் வந்து நமக்கு
உங்களுக்கு இங்கே கிடைக்க போகுது. ஓகே, ஸோ the accumulated balance of PF தான் it is transferred to the employee on retirement or retirement or resignation அப்போ அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இதில் பிஎஃப்ல என்னென்ன டைப்ஸ்னு ஆல்ரெடி சொன்னேன். ஸ்டாச்சுட்டரி பிஎஃப் இருக்குது, ரெகக்னைஸ், அன்ரெகக்னைஸ் அண்ட் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்டாச்சுட்டரி பிஎஃப்னா என்ன? இட் இஸ் கவர்ன் பை த பிஎஃப் ஆக்ட் ஆஃப் 1925. அந்த ஸ்டாட்யூ கீழே வந்திருந்ததுனால தான் இது ஸ்டாச்சுட்டரி பிஎஃப். ஓகே, ஸோ அது யாருக்கெல்லாம் போகுது? கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு, ரயில்வேஸ்க்கு, செமி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், லோக்கல் பாடிஸ், யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ரெகக்னைஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு மட்டுமே போகிறது தான் வந்து இந்த ஸ்டாச்சுட்டரி பிஎஃப். ஓகே, காட் இட். நெக்ஸ்ட், இட் இஸ் taxable as follows. எப்படி அவங்கள டேக்ஸ் பண்ண போகிறாங்க? எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் இஸ் allowed as a deduction. நீங்கள் என்னென்னலாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ அதை அப்படியே நீங்கள் ஏடிசி டிடக்ஷனில் அந்த அமௌண்ட்டை நீங்கள் போட்டுடலாம். ஓகே, ஏடிசி நமக்கு தெரியும் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம அதில் கிளைம் பண்ணலாம். ஓகே, அண்ட் எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் என்ன சொல்கிறாங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் பிஎஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசீவ்ட் ஆன் த ரெசிக்னேஷன் இஸ் ஃபுல்லி எக்ஸெம்ட் ஃப்ரம் டேக்ஸ். ஸோ அந்த 12% ஆஃப் பேசிக் சேலரி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து ஸ்டாச்சுட்டரி பிஎஃப்க்கு கிடையாது. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு அது கிடையாது. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு பிஎஃப் வந்துச்சுன்னா அந்த அமௌண்ட் இஸ் ஃபுல்லி எக்ஸெம்டட். யாருது? எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் ஃபுல்லி எக்ஸெம்டட். எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் அப் டு 1,50,000 வரையும் இந்த ஏடிசி டிடக்ஷனில் நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஓகே, காட் இட்? கிளியர்? யா. ஸோ நெக்ஸ்ட், ஸோ ரெகக்னைஸ் பிஎஃப். ஸோ ரெகக்னைஸ் பிஎஃப் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ரெகக்னைஸ் பை த கமிஷனர் ஆஃப் த ஐடி. ஸோ சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி பிஎஃப் வந்து வெறும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், கரெக்டாக. இப்போ மற்ற ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ்க்குலாம் வேணும் இல்லைங்களா, ஸோ அவங்களாம் வந்து இது பண்ணுவாங்க இல்லைங்களா பிஎஃப் கொடுக்கணும்னு. ஸோ அவங்களாம் போய் ஐடி கிட்ட இது பண்ணிவிட்டு அதை வந்து அவங்க ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் பெரிய ஒரு ப்ரைவேட் எம்ப்ளாயியாக இருக்கீங்க, பிஎஃப் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு மாதம் இவ்வளோ பிடிச்சிக்கிறீங்க, பிடிச்சிட்டு உங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு நீங்கள் கொடுக்கலன்னா, நீங்கள் எதை ஏமாற்றிட்டீங்கன்னா ஒரு அந்த அமௌண்ட்டை நீங்கள் எங்கன்னா டைவர்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ எல்லாராலையும் இப்படி மாதிரி பிடிக்க முடியாது. ஜஸ்ட் லைக் தான் நீங்கள் பிஎஃப்னு சைடில் வந்து அலோகேட் பண்ண முடியாது. அதை வந்து நீங்கள் ரெக்கக்னைஸ் பிஎஃப்பாக இருந்ததுன்னா உங்களோட ஐடி ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் அதுக்கான ரெக்கக்னிஷன் வாங்கணும். அப்படி வாங்கினா தான் அது ரெக்கக்னைஸ் பிஎஃப். அப்போனா தான் ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ் அதை கொடுக்க முடியும். ஓகே, yeah, so it is applicable on all the organizations having 20 or more employees. Simple. So எல்லா private organization any building, இப்போ சப்போஸ் ஒரு சாதா ஒரு கடை, துணி கடைன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 30 எம்ப்ளாயி வேலை செஞ்சால் கூட அவங்களுக்குலாம் சார்ஜ் பண்ணது வந்து ஆர்பிஎஃப். ஓகே, ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்னால் எஸ்பிஎஃப், ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ்னால் ஆர்பிஎஃப். அது மினிமம் 20 எம்ப்ளாயி மேலே இருக்கணும். ஓகே, ஸோ அதை நம்ம ஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை நீங்கள் எப்படி டேக்ஸ் பண்ணுவீங்க? எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் ஆஸ் யூஷுவல் ஏடிசியில் நீங்கள் கிளைம் பண்ணுவீங்க. அண்ட் எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 12% ஆஃப் த பேசிக் சேலரி நீங்கள் எடுத்துப்பீங்க. ஓகே, ஸோ 12% ஆஃப் த பேசிக் சேலரி வரையும் நீங்கள் எக்ஸாம் பண்ணுவீங்க. மிச்சத்தை எல்லாத்தையும் நீங்கள் டேக்ஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் பிஎஃப் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? 9.5% per annum வரையும் நீங்கள் அதை எக்ஸாம்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, கரெக்ட்? யா. அண்ட் இதுவே லம்ப் சம் ஃபுல் அமௌண்ட் வரும் இல்லைங்களா ரிட்டையர்மெண்ட் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதை வந்து ஃபுல்லி எக்ஸாம்டட் ஒன்லி இன் த ஃபாலோயிங் ரீசன்ஸ். எப்போ? டியூ டு இல் ஹெல்த், இல்லாட்டி வித் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் த பேலன்ஸ் இன் ஆர்பிஎஃப் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு அ நியூ எம்ப்ளாயர் ஆர் டியூ டு ஷட் டவுன் ஆஃப் அன் எம்ப்ளாயர்ஸ் பிஸ்னஸ். ஸோ நீங்கள் அந்த ஃபுல் அமௌண்ட்டுமே வந்து ஆக்சுவலி அது டேக்ஸபிள் தான். பட் நீங்கள் சப்போஸ் இல் ஹெல்த்னால, இப்போ சப்போஸ் உங்களுக்கு எதாவது பெரிய டிசீஸ் இருக்குது, அதனால நீங்கள் எதாவது ப்ரூஃப் எதாவது கொடுக்குறீங்க, இல்லாட்டி இந்த ஆர்கனைசேஷனை மூடிட்டு போகிறாங்க, அந்த மாதிரி ஒரு ஷட் டவுன் வைண்டிங் அப், அந்த மாதிரி கேஸில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிஎஃப் கிடைக்கிது. ஆர் இங்கே வந்து ஆர்பிஎஃப் சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் அப்படியே நெக்ஸ்ட் எம்ப்ளாயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அவங்க அந்த அக்கௌண்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க, நீங்கள் அதை கையில் வித்ட்ரா பண்ண முடியாது, இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா அப்போலாம் தான் அது வந்து ஃபுல்லி எக்ஸாம்டட். மற்றபடி இட் இஸ் டேக்ஸபிள் ஆஸ் பர் நார்மல் நார்ம்ஸ். இதெல்லாம் எம்ப்ளாயி இதை வந்து ஏடிசியில் எடுத்துப்பாங்க, எம்ப்ளாயர் இதை வந்து 12% வரையும் எக்ஸாம் பண்ணுவாங்க. ஓகே, next, employee is retiring after providing 5 or more years of service. So நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 years வரையும் சர்வீஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டாக்ஸேஷனில் வரும். பட் இதுவே நீங்கள் 5 years மேலே சர்வீஸ் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஃபுல்லி எக்ஸாம்டட். ஸோ நீங்கள் என்ன பல்க் அமௌண்ட் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸே கட்ட வேணாம். இஃப் யூ ஆர் இன் தட் பர்டிகுலர் ஆர்கனைசேஷன், மொத்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 5 years கிடையாதுங்க, அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனில் நீங்கள் 5 years வரையும் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 5 years வரையும் உங்களுக்கு எதாவது பிஎஃப் வந்துருச்சுன்னா அது உங்களோட டோட்டல் அமௌண்ட் வருதுங்க இல்லைங்களா ஆன் ரெசிக்னேஷன், அந்த அமௌண்ட் இஸ் ஃபுல்லி எக்ஸாம்டட் ஃப்ரம் டேக்ஸ். ஸோ நீங்கள் அதுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டாம். ஓகே, however in any other case no exemption
exemption is provided on receipt of lump sum amount. Very very important. ஸோ இந்த 5 கேஸில் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து எக்ஸாம்ஷன் கொடுப்பாங்க. அதுவும் வந்து ஃபுல் எக்ஸாம்ஷன். நீங்கள் டேக்ஸே கட்ட வேணாம். நீங்கள் 30 லட்சமோ 60 லட்சமோ 80 லட்சமோ எவ்வளோ வேணால் நீங்கள் எடுங்க. நீங்கள் இந்த 40 வருஷம் சர்வீஸ் போட்டு எவ்வளோ வேணால் நீங்கள் எடுக்கலாம். அது ஃபுல்லாக வந்து எக்ஸாம்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாமே டேக்ஸ் கட்டுவாங்க. ஒன்லி இன் தீஸ் கேசஸ் அவங்களுக்கு வந்து இதை வந்து டேக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? டேக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் யூஆர்பிஎஃப், தட் இஸ் அன்ரெகக்னைஸ்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ இங்கே பார்த்தா இந்த கமிஷன் ஆஃப் த இன்கம் டேக்ஸ் டஸ் நாட் அப்ரூவ் த ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம் கிரியேட்டட் பை த எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி. அதை வந்து நம்ம யூஆர்பிஎஃப்னு சொல்கிறோம். ஸோ 20 ஆர் மோர் எம்ப்ளாயீஸ் இருந்தாலே நம்ம என்ன சொன்னோம், அது ஆர்பிஎஃப். இவங்க வந்து நீங்கள் போய் கிளைம் பண்ணுவீங்க, அவங்க வந்து உங்களுக்கான ரெகக்னிஷன் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஆர்பிஎஃப். சப்போஸ் அவங்க ரெகக்னிஷன் கொடுக்கலன்னா அதுதான் நம்ம யூஆர்பிஎஃப்னு சொல்கிறோம். ஸோ அதை நீங்கள் எப்படி டேக்ஸ் பண்ணுவீங்க? எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் இருக்குங்க இல்லைங்களா, தட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு டிடக்ஷன். ஸோ அதை நீங்கள் டிடக்ஷனில் கிளைம் பண்ணவே முடியாது. கரெக்ட். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா தட் இஸ் எக்ஸெம்ட் ஃப்ரம் டேக்ஸ். ஸோ அன்ரெகக்னைஸ்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட்னா நீங்கள் ஆல்ரெடி சின்ன பிஸ்னஸ், கரெக்டுங்களா, சின்ன பிஸ்னஸ். ஸோ அதிலலாம் நீங்கள் பிஎஃப் இது பண்ணுறீங்கன்னா அதில் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனும் நீங்கள் ஏடிசியில் போட மாட்டீங்க அண்ட் எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷனும் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லி எக்ஸெம்டட் தான். அதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த இதுவுமே கிடையாது. ஸோ எம்ப்ளாயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் பிஎஃப், எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் சரி, அதில் வர இன்ட்ரெஸ்ட்டும் சரி, தட் இஸ் எக்ஸெம்ட் ஃப்ரம் டேக்ஸ். அதில் நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டாம். ஓகே. அண்ட் அதில் வந்து லம்சம் அமௌண்ட் ரிசீவ்ட் இன் ரிட்டையர்மெண்ட், அது வந்து டேக்ஸ் பண்ணுவாங்க. எப்படி? எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் இன் த லம்சம் அமௌண்ட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு டேக்ஸ். ஸோ உங்களுக்கு அந்த லம்சம் அமௌண்ட் உங்களுக்கு கடைசியில் வரும் இல்லைங்களா, 30 லட்சமோ 40 லட்சமோ, அதில் உங்கள் எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன், நம்ம கான்ட்ரிபியூஷன் இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு டேக்ஸ். இது யூஆர்பிஎஃப்ல. ஓகே. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த லம்சம் அமௌண்ட், தட் இஸ் taxable under the head of income from other sources. ஸோ மொத்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு taxable கிடையாது. பட் அதில் இருக்க இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் மட்டும் இட் இஸ் taxable. எந்த ஹெட்டிங்கில்? இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ்ன்ற ஹெட்டிங்கில் இது வந்து இட் இஸ் taxable. ஓகே. அண்ட் எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா அண்ட் த இன்ட்ரெஸ்ட் on such contribution in the lump sum amount it is taxable under the head of salary. ஸோ எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் போடுவீங்க, அது ஒன்லி இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் போடுவீங்க. எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எங்கே போட போகிறீங்க? இன்கம் ஃப்ரம் சேலரி, அந்த பேசிக் சேலரி அக்கௌண்ட்லேயே வந்து நீங்கள் அதையும் வந்து இன்கம்னு நீங்கள் கேல்குலேட் பண்ண போகிறீங்க. ஓகே. இது எல்லாமே வந்து யூஆர்பிஎஃப். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகலாம் பிபிஎஃப். ஸோ ஆல்ரெடி 3 டைப்ஸ் நம்ம பார்த்தோம். இது வந்து கடைசி டைப் பிபிஎஃப். இது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். நம்ம கேட்கும் போதே தெரியுது பப்ளிக்ஸ், இது யார் வேணால் இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ திஸ் ஸ்கீம் ஆஃப் பிஎஃப் வந்து ஜென்ரலி அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன்னுங்க. நீங்கள் வந்து எம்ப்ளாயியாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம். யூ மைட் பி அன்எம்ப்ளாய்டு ஆல்சோ. ஸோ நீங்கள் யாரை வேணால் இருக்கலாம், நீங்கள் வந்து இதை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இது ஜஸ்ட் லைக் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஸ்கீம் மாதிரி தான். ஸோ எனி பர்சன் கேன் கான்ட்ரிபியூட் டு ஸ்கீம் பை ஓப்பனிங் அ பிஎஃப் அக்கௌண்ட் வித் an authorized bank. ஸோ இந்த அக்கௌண்ட் நீங்கள் எங்கே ஓப்பன் பண்ண போகிறீங்க? பிஎஃப் அத்தாரிட்டி கிட்ட இல்லை, பேங்க்கில் ஓப்பன் பண்ண போகிறீங்க. பிஎஃப் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஸோ அதில் நீங்கள் எப்படி டெபாசிட் பண்ண போகிறீங்க? 500லேருந்து 1,50,000 வரை நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். அப்படி நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் டேக்ஸ், அந்த டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு டேக்ஸபிள் தான். கரெக்ட். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வர இன்ட்ரெஸ்ட்டே அண்ட் எஃப்டி இன்ட்ரெஸ்ட்டே இட் இஸ் டேக்ஸபிள் போது இதுவும் வந்து இட் இஸ் டேக்ஸபிள் தான். கரெக்ட். So it is taxable as follows. எப்படின்னா contribution to the PPF is allowed as a deduction. Okay, under section 80C. நம்ம எப்போ அது மற்ற இதில் வந்து 80C deduction claim பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கேயும் 80C deduction claim பண்ணலாம். and interest and such exemption is also exempt from tax. இதிலேருந்து வர interest income வந்து it is not taxable. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பிஎஃப் அமௌண்ட் மொத்தத்தையும் நீங்கள் 80Cயில் போட்டுடலாம். அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டும் வந்து நீங்கள் டேக்ஸ் கட்ட வேணாம். that is also exempted from tax. ஸோ நீங்கள் வந்து எம்ப்ளாயியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களுக்கு பிஎஃப் வரணும், நீங்கள் பிஎஃப்ல சேர்க்கணும்னு கிடையாது. நீங்கள் நான் எம்ப்ளாய்டாக இருந்தால், அன்எம்ப்ளாய்டாக இருந்தால் கூட நீங்கள் வந்து உங்களால் பிஎஃப் அக்கௌண்ட்டில் சேமிக்க முடியும். ஓகே. ஸோ சாதா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் உங்களோட லாபமாக இருக்க போகுது. அண்ட் இதில் வந்து நீங்கள் 80C கிளைம் பண்ணலாம். அதுதான் உங்களோட டிஃப்ரென்ஸாக இருக்க போகுது. ஓகே. ஸோ இதுதாங்க இன்கம் ஃப்ரம் சேலரி நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது என்னென்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி
ப்ராப்பர்ட்டினா உங்களுக்கு ஏதாவது வீடு இருக்குது, ஸோ அதை நீங்கள் வாடகைக்கு விடுறீங்க, அதுலேருந்து வர இன்கம் தான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். இதுவே நீங்களே ஆக்கியபை பண்ணிங்கன்னா அதை செல்ஃப் ஆக்கியபைட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். இதை வந்து லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் தான் கீ டேர்ம்ஸ். ஸோ ரெண்டல் இன்கம் ஃப்ரம் அ ப்ராப்பர்ட்டி பீங் பில்டிங் ஆர் லேண்ட் எதுவாக வேணால் இருக்கலாம். அதை வந்து நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து வர ரெண்டல் இன்கம் தான் வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ரெண்டல் இன்கம் ஃப்ரம் சப்லெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டல் இன்கம் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஓனர் விச் இஸ் சார்ஜ் அண்டர் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அதாவது உங்களோட ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ரெண்ட்டுக்கு விடுறீங்க, ஸோ அவங்க திருப்பி அதை சப்லெட் பண்ணுறாங்க, திருப்பி அவங்க ரெண்ட்டுக்கு விடுறாங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்குமா இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே வரும். ஓகே, பட் இதை வந்து அவங்கள அதை வந்து திருப்பி அதை அவங்க வாடகைக்கு எடுத்துட்டு அவங்க அதை யாருக்கா திருப்பி வாடகைக்கு விட்டாங்கன்னா அவங்களுக்கு அதில் வந்து ஒரு இன்கம் வரும் இல்லைங்களா? அதை வந்து அவங்க இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு போடக்கூடாது, அதை அவங்க இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ்ன்னு தான் போடணும். பிகாஸ் இந்த ப்ராப்பர்ட்டி அவங்களது கிடையாது. உங்கள் சொந்த ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது இன்கம் வந்துச்சுன்னா மட்டும்தான் அது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அங்கே வந்து அவரே ஒரு டெனண்ட், அவர் வந்து இன்னும் அதிக ரேட்டில் இன்னொருத்தருக்கு பிடிச்சு கொடுத்தாருன்னா அது வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கிடையாது, அது வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். ஓகே, இதுதான் சப்லெட்டிங்கில் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ ரெண்டல் இன்கம் ரிசீவ்ட் பை அ டெனண்ட். ஓகே, ரெண்டல் இன்கம் விச் இஸ் ரிசீவ்ட் பை அ டெனண்ட் ஃப்ரம் subletting cannot be charged under the head income from house property. Rather, it should be charged under income from other sources. ஓகேங்களா? or profit and gain from business or profession. அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் பிஸ்னஸாக காட்டலாம், அதர் சோர்ஸஸாக காட்டலாமே தவிர ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு காட்ட முடியாது. பிகாஸ் அது உங்கள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இது நீங்கள் எப்படி உங்களுக்கு கிளைம் பண்ண போகிறீங்க, உங்கள் கிராஸ் ஆனுவல் வேல்யூ என்னென்னு போட போகிறீங்க, உங்களோட ரெண்டல் இன்கம் என்னென்னு போட போகிறீங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் என்ன முனிசிபல் டேக்ஸ் பே பண்ணுறீங்க அதை நீங்கள் இது பண்ண போகிறீங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு நெட் ஆனுவல் வேல்யூ வந்துடும். கரெக்ட். அதுலேருந்து நீங்கள் என்னென்ன டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ண போகிறீங்க அண்டர் செக்ஷன் 24 நீங்கள் என்ன கிளைம் பண்ண போகிறீங்கன்னா 30% ஆஃப் த நெட் ஆசெட் வேல்யூ, உங்களோட டோட்டல் ஆசெட் வேல்யூவில் 30% நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஆர் 24B நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன் அக்கௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல், அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு நீங்கள் தான் வந்து லோன் எடுத்திருப்பீங்க இல்லைங்களா, அதுக்குள்ள நீங்கள் தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் மைனஸ் பண்ணி வர உங்களுக்கு நெட் ஃபிகர் மட்டும்தான் உங்களோட இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு மட்டும் தான் நீங்கள் டேக்ஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ உங்களோட கிராஸ் ஆனுவல் வேல்யூ என்ன, அதுக்கப்புறம் உங்களோட முனிசிபல் டேக்ஸஸ் என்ன, அதுலேருந்து உங்களோட நெட் வேல்யூ என்ன, அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட டிடக்ஷன்ஸை நீங்கள் மைனஸ் பண்ண போகிறீங்க. அதெல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களோட நெட் ஃபிகர் மட்டும்தான் வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு நீங்கள் போட போகிறீங்க. ஓகே, ஸோ இதான் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோடையது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன். ஸோ இது வந்து நம்ம சேலரிட் பார்த்தோம், நம்ம நார்மல் எம்ப்ளாயி நம்ம பார்த்தோம். இதே நீங்கள் நார்மல் எம்ப்ளாயி ஹவுசிங் நீங்கள் எதாவது ரெண்ட் விட்டிங்கன்னா அது நம்ம பார்த்தோம். இப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ், ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் நீங்கள் எப்படி உங்களுக்கு டேக்ஸ் பண்ணுவீங்க, நீங்கள் இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் பண்ணுவீங்க, பிஎன்எல் பண்ணுவீங்க, பேலன்ஸ் ஷீட் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வருஷம் என்ன டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஐடி வந்து ஃபைல் பண்ண போகிறீங்க. கரெக்ட். ஸோ ஐடி நீங்கள் ஃபைல் பண்ண அப்புறம் ஐடியில் ஃபைல் பண்ண அப்புறம் நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் காட்டுறீங்களோ அந்த ப்ராஃபிட் நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணுவீங்க, கம்மியாக தான் பொதுவாக எல்லோரும் காட்டுவாங்க. ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் வந்து பெரிய பெரிய பிஸ்னஸஸ் நீங்கள் டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணலாம்னா தான் ஆக்சுவல்ஸ் தான் அவங்க காட்டுவாங்க. ஸோ அப்படி காட்டும்போது என்ன பண்ணுவீங்க, நீங்கள் என்ன ப்ராஃபிட் இது பண்ணுறீங்க அந்த ப்ராஃபிட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன ஸ்லாபில் விழுறீங்களோ அந்த ஸ்லாப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேக்ஸ் பே பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இதில் பிஸ்னஸ்னால் யாருங்க, ட்ரேட், காமர்ஸ், பிஸ்னஸ், மேனுஃபேக்சரிங் எல்லாருமே இன்க்ளூடட், சர்வீஸ் இண்டஸ்ட்ரி எனிபடி இஸ் இன்க்ளூடட். ஸோ இதெல்லாமே பிஸ்னஸஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ப்ரொஃபஷ்னல்னால் யார், நம்ம பார்க்குற டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், டீச்சர்ஸ், அப்புறம் லீகல், மெடிக்கல், இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஆர்கிடெக்சரல், இவங்க எல்லாருமே வந்து ப்ரொஃபஷ்னல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் ஃப்ரீலான்சிங் அவங்களாம் கூட அவங்க கூட ப்ரொஃபஷன் தானே பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் கூட இதில் இன்க்ளூட் ஆகிடுவாங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் அ பிஸ்னஸ் இது தாங்க உங்களோட டேக்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்க போது. இன் கேஸ் ஆஃப் அ பிஸ்னஸ் மீட்டிங் எனி ஆஃப் த ஃபாலோயிங் க்ரைட்டீரியா நீட்ஸ் டு மெயின்டைன் த புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஸ் பர் த ஐடி ஆக்ட். ஓகே, அதாவது இப்போ நீங்கள் சாதா வந்து ஒரு பானிபூரி கடை போட்டிருக்கீங்க, ஒரு சாதா வந்து ஒரு என்ன சொல்கிறது, சாதா ஒரு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி நீங்கள் ஏதோ போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணலாமா கூடாதா அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்லாப்லலாம் வரணும். இந்த ஸ்லாப்லலாம் வந்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட்ஸ்னு ஒன்று மெயின்டைன் பண்ணி ஆகணும், ஐடின்னு ஒன்று ஃபைல் பண்ணி ஆகணும். பட் இந்த ஸ்லாபெல்லாம் வரல, எனக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பானிபூரி கடை போட்டிருப்பீங்க, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே நீங்கள்லாம் வந்து 2000 3000 சம்பாதிப்பீங்க. பட் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எனக்கு வேறு ஒரு நாளைக்கு 500 தான் வருது, 500 × 30 நாள்லாம் போட்டிங்கன்னா எவ்வளோ வருது, 15,000 கிட்ட தான் வருது.
ஓகே. ஸோ அப்படி சொல்லும்போது எனக்கு 15,000 தான் வருது. ஒரு வருஷத்துக்கு இந்த ஸ்லாப்லலாம் நான் வரல. ஸோ எனக்கு வேண்டாம். நான்லாம் டாக்ஸ் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நீங்கலாம் தான் அதிகமா டாக்ஸ் கட்டணும். ஓகே. ஸோ இப்படி தான் வந்து ஆக்சுவல் பிஸ்னஸ் இருக்கு. பட் என்ன பண்ணுவாங்க, இதனால தான் வந்து அவங்க புக்ஸ் எல்லாம் வந்து கம்மியா வந்து காட்டுவாங்க. கரெக்ட். ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, யார் யாரெல்லாம் முதல் புக்ஸ் மெயின்டெயின் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்கம் ஷுட் பி மோர் தென் 1,20,000 ஆர் இன்கம்ன்றது இங்கே ப்ராஃபிட். ஓகேங்களா. அது வந்து 1,20,000 கிட்ட நீங்கள் ப்ராஃபிட் காட்டணும். இல்லாட்டி உங்களோட டோட்டல் சேல் ஒரு கிராஸ் ரெசிட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து 10 lakh கிட்ட காட்டணும். ஸோ அப்படி காட்டுறவங்க மட்டும்தான் கண்டிப்பாக கவர்மெண்ட் அந்த கம்பெனிஸ் ஆக்ட் சொல்கிறபடி அவங்க ஐடி ஃபைல் பண்ணணும். மற்றவங்கெல்லாம் பண்ண வேண்டாம். ஓகேங்களா. ஸோ இதனால தான் பார்த்தா சின்ன சின்ன கடைங்கள்லாம் வந்து அவங்க ஐடி ஃபைல் பண்ணுறது கிடையாது. அவங்களோட ஆனுவல் சேல்ஸ் என்ன ஒரு 10 lakhs இருக்க போது அவங்க சொல்லுவாங்க, இல்லை கிடையாது, என் சேல்ஸ் 10 lakh கிடையாது. ஸோ அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து அவங்க வந்து கட்ட மாட்டாங்க. இன்கம் டேக்ஸில் அவங்க கட்ட மாட்டாங்க. கரெக்டுங்களா. ஸோ அதனால தான் நம்ம இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸோட ப்ரொபோர்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இன் கம்பேரிசன் வித் இன்டைரக்ட் டேக்ஸ். ஓகே. பிகாஸ் இங்கே நிறைய பேர் வந்து அன்டாக்ஸ் பாப்புலேஷன் தான் நம்ம ஊரில் இருக்காங்க. ஓகே. ஸோ இது நமக்கு தெரியணும். ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கணும், சேல்ஸ் எவ்வளோ இருக்கணும், இப்படி இருந்தால் மட்டும் தான் அவங்க ஐடி ஃபைல் பண்ண போகிறாங்க. ஐடி ஃபைல் பண்ணால் தான் அவங்க டேக்ஸ் கட்ட போகிறாங்க. ஓகே. அண்ட் moreover this condition has been relaxed for individuals in HUF where they have been where they will be bound by the mandate of maintaining books account. Okay. So அப்போ என்னன்னா, if the income is more than 2.5 lakh and the total sale is like greater than 25 lakhs. ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இப்போ வந்து இந்த அக்கௌண்ட்டே நீங்கள் இது பண்ண போகிறீங்க, ரிலாக்ஸ் பண்ண போகிறீங்க. ஓகே. நம்ம ஆல்ரெடி 10 lakhsன்னு சொன்னோம், 1,20,000 சொன்னோம். அதை இன்னுமே ரிலாக்ஸ் பண்ணி நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களோட புக்ஸே வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வேர் தே வில் பி பவுண்ட் பை த பேண்டேட் ஆஃப் புக்ஸ் வந்து எப்படின்னா 25 lakhsக்குள்ளே உங்கள் சேல்ஸ் இருக்கணும். அண்ட் உங்களோட இன்கம் வந்து உங்களோட இன்கம்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து 2.5 lakhsக்குள்ளே இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இன் எனி ஆஃப் த 3 immediately preceding previous years. ஓகேங்களா. ஸோ நம்ம போன வாட்டி கண்டிஷன் பார்த்து வந்து வெறும் 1 year. இது வந்து பார்த்தீங்கன்னா எனி ஆஃப் த 3 preceding years. ஸோ இதில் 3 வருஷத்தில் ஏதாவது ஒன்றாச்சும் இருக்கணும். அப்படி ஏதாவது இருந்தால் மட்டும் நீங்கள் ஃபைல் பண்ணால் போதும். இல்லாட்டின்லாம் நீங்கள் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. 1 year அது 3 years இது. ஓகே. ஸோ இதுதான் பிஸ்னஸ்க்கு. ஸோ இவங்களாம் தான் வந்து டேக்ஸ் பண்ண போகிறாங்க. இவங்க ஐடி ஃபைல் பண்ணால் தானே டேக்ஸ் கட்ட போகிறாங்க. இல்லாட்டி அவங்கள யார் வந்து டேக்ஸ்ன்னு கேட்க போகிறாங்க, பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த புக்ஸ் இந்த க்ரைட்டீரியா மீட் பண்ணால் மட்டும்தான் அவங்க டேக்ஸ் புக்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. புக்ஸ் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து டேக்ஸ் கட்ட போகிறாங்க. ஓகே. இது வந்து பிஸ்னஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ப்ரொஃபஷன் பார்க்கலாம். ப்ரொஃபஷன்னா த டேக்ஸ் பேயர்ஸ் கேரிங் எனி ஆஃப் த அபவ் மென்ஷன் ப்ரொஃபஷன்ஸ். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, லீகல், மெடிக்கல், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அதுக்கப்புறம் என்ஜினியரிங், டாக்டர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து இதில் இன்க்ளூடட் பார்த்தீங்கன்னா. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் டு ரெக்கார்ட் த மெயின்டைன் ஆஃப் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண போகிறாங்க. எந்த ப்ரொவிஷன் கீழே பார்த்தீங்கன்னா 64F ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ். ஸோ 64Fன்ற ப்ரொவிஷன் கீழே தான் வந்து அவங்க அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண போகிறாங்க. ஓகே. ஸோ தீஸ் ப்ரொஃபஷனல்ஸ் ஹேவ் டு மெயின்டைன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இஃப் த கிராஸ் ரெசிட்ஸ் எக்ஸீட்ஸ் 1.5 lakh in any of the 3 immediately preceding years. ஓகே. ஸோ அதாவது இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்க, அவங்களுக்கான இன்கம்லாம் வந்து அவங்க கேஷாக வாங்கிட்டாங்கன்னா இல்லை அவங்க பிரச்சனையே இல்லை, அவங்க என்ன நான் வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் சப்போஸ் இதெல்லாம் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து யூ ஆர் ஹெல்ட் லயபிள். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இந்த லாஸ்ட் 3 yearsல எதுனா ஒரு வருஷம் ஆச்சு 1.5 லட்சம் ரூபாய் மேலே சம்பளம் வாங்கியிருந்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கே 1.5 லட்சம் ரூபாய் மேலே சம்பளம் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐடி ஃபைல் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஸோ 64Fன்ற ஃபார்ம் கீழே நீங்கள் ஃபைல் பண்ணுவீங்க. நீங்கள் ஃபார்ம் 1 அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இதில் இன்னொரு ஃபார்ம் இருக்கும். ஸோ அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 64Fன்ற ரூல்ஸ் கீழே வந்து இவங்க வந்து ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஓகே. நெக்ஸ்ட்டு இன்கம் சார்ஜபிள் அண்டர் த பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன்னா, இப்போ இதுவே வந்து நான் ஸ்பெக்குலேட்டிவ் தான் இப்போ நம்ம பார்த்தது சாதா பிஸ்னஸஸ். ஸ்பெக்குலேட்டிவ்னா என்னங்க, அது ஷேர்ஸ் அதெல்லாம். ஓகே. நான் ஸ்பெக்குலேட்டிவ்னா நம்மளோட சாதா பிஸ்னஸஸ். ஸோ நான் ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நார்மல் பிஸ்னஸ் எடுத்துக்க போகிறீங்க. அண்ட் எனி சேலரி, ரெம்யூனரேஷன், கமிஷன் ரிசீவ் ஃப்ரம் பார்ட்னர் அதை நீங்கள் எடுத்துப்பீங்க. அதுதான் உங்களோட இன்கம். அண்ட் ஹவர் த சேம் இஸ் எக்ஸாம் ஃப்ரம் டேக்ஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பார்ட்னர். ஸோ விச்
மீன்ஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட டேக்ஸபிள் இன்கம் இங்கே எங்கே இருக்க போகுது, உங்களோட பிஸ்னஸ்னால் உங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸாக இருக்க போகுது. உங்கள் பார்ட்னர்னால் அதில் இருக்க சேலரி இன்கம், உங்களோட ரெம்யூனரேஷன் பார்ட்னராக நீங்கள் எடுத்துப்பீங்க இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. அதை தான் நீங்கள் இன்கம்னு சொல்லிட்டு அதுலேருந்து தான் நீங்கள் டேக்ஸ் கால்குலேட் பண்ண போகிறீங்க. ஓகே, இதான் வந்து நான் ஸ்பெக்குலேட்டிவ் விச் மீன்ஸ் சாதா பிஸ்னஸ். இதுவே ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ் என்னன்னா, as the name suggests, it includes profit or loss from doing speculative transactions like இப்போ உங்களோட ஷேரில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ட்ரேட் பண்ணுறீங்க, அதே ஒரு பிஸ்னஸாக வச்சுருக்கீங்க, அப்போது அதுலேருந்து வர இன்கம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறீங்க. Although profits from the speculative businesses are chargeable under this head, they should be maintained and showed separately while filing income tax returns. ஸோ என்னதான் நீங்கள் தனியாக மெயின்டைன் பண்ணாலும் நீங்கள் அது கிளியராக சொல்லிடணும். இந்த மாதிரி பிஸ்னஸ்ன்னு கீழே போடாமல் ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ் அப்படின்னு தனியாக சொல்லிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த எக்ஸ்பென்சஸ் allowed from business or professional income. ஸோ சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவாங்க, இப்போ சாதா பிஸ்னஸ் நீங்கள் வந்து இப்போது வந்து ஒரு சாதா ஒரு துணிக்கடை எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வருஷம் அவங்க அக்கௌண்ட்ஸ் பண்ணுவாங்க. கரெக்ட். ஸோ அக்கௌண்ட்ஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ சின்ன ஒரு கடை, ஓகே, இப்போ சின்ன ஒரு கடைனா இப்போ ஒரு ஃப்ளோர் 2 ஃப்ளோர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒன்றும் பெரிய மால் மாதிரியோ இல்லை ஒரு பெரிய மல்டிப்ளெக்ஸ் மாதிரியோ அவங்க ஒன்றும் இல்லை, சாதா கடைன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ லட்சமாக டேக்ஸ் கட்டுவாங்களா? கட்ட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பட் ஸ்டில் அவங்க டேக்ஸ் ஸ்லாப் உள்ளே வந்துட்டாங்க. அவங்க வருஷத்துக்கு 10 lakhs வந்து ஈஸியாக பண்ணுறாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை வந்து அவங்க பெரிய ஒரு லெவலில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க அவ்வளோ டேக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டோட்டல் சேல்ஸ்ன்னு போட்டுட்டு நிறைய எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ணுவாங்க. நான் வந்து இதுக்கு இவ்வளோ பண்ணேன், அதுக்கு இவ்வளோ பண்ணேன், இதுக்கு இவ்வளோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடிட்டரோட ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு அதை தான் வந்து அவங்க ஐடி ஃபைல் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க ஏன் பண்ணுறாங்கன்னா, ஸோ as to reduce the influence of tax, கொஞ்சம் டேக்ஸ் கம்மி பண்ணலாமே அப்படின்றதுக்காக அவங்க அதை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்னென்னலாம் எக்ஸ்பென்சஸை நீங்கள் இங்கே சார்ஜ் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் allowable from business and profession இன்கம்னா உங்களோட ரெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் ஆஃப் த பில்டிங், பேமெண்ட் ஃபார் லீகல் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ், எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சயின்டிஃபிக் ரிசர்ச் ஃபார் பிஸ்னஸ் பர்பஸஸ், ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் இன் கேஸ் ஆஃப் கம்பெனி, கம்யூனிகேஷன் எக்ஸ்பென்சஸ். உங்களோட பிஎல்எல் அக்கௌண்ட்டில், உங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பென்சஸ்ன்னு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு தான், பிகாஸ் நீங்கள் மொத்தமாக சேல்ஸ்ன்னு போட்டுட்டு மொத்தமாக உங்களோட அமௌண்ட்டை வந்து ப்ராஃபிட்டை நீங்கள் காட்டுவீங்களா? மாட்டேங்க. பிகாஸ் உங்கள் சேல்ஸ் தான் 10 லட்சம் ஆச்சு. 10 லட்சம் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம், 10 லட்சம் இருந்தாலும் நீங்கள் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு 10 லட்சம் சேல்ஸ்னால் நீங்கள் 10 லட்சத்துக்குமா டேக்ஸ் கட்டுவீங்க? மாட்டேங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இதை பாரு 10 லட்சம் வந்துடுச்சா, ஆமாம், பட் ஆனால் நான் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பே பண்ணியிருக்கேன் பாரு, இன்சூரன்ஸ் பே பண்ணியிருக்கேன், லீகல் சர்வீசஸ் பே பண்ணியிருக்கேன், கம்யூனிகேஷன் இவ்வளோலாம் பே பண்ணியிருக்கேன், இதெல்லாம் தாண்டி என் கையில் வெறும் 1 லட்சம் தான் வந்துச்சுப்பா, அந்த 1 லட்சம் தான் என்னோடய ப்ராஃபிட் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே, ஸோ அந்த ப்ராஃபிட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்ட போகிறீங்க. ஓகே, ஸோ அதுக்கு என்னென்னலாம் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்க இப்போ நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னும் சில எக்ஸ்பென்சஸ் லைக் ரெம்யூனரேஷன், போனஸ், கமிஷன், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரெம்யூனரேஷன் டு ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ், ட்ராவலிங் அண்ட் கன்வேயன்ஸ் எக்ஸ்பென்சஸ், மெம்பர்ஷிப் ஃபீஸ், அப்புறம் வந்து நோ ஹவ், பேட்டன்ஸ், காப்பிரைட்ஸ், டெப்ரிசியேஷன், இது எல்லாமே சார்ஜ் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட்ஸ் allowed to customers, அதுக்கப்புறம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் அங்கே சார்ஜ் பண்ண போகிறீங்க. அண்ட் ஃபினான்ஷியல் சார்ஜஸ் லைக் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், பேங்க் சார்ஜஸ், பேங்க் கமிஷன் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் வந்து அங்கே நீங்கள் சார்ஜ் பண்ண போகிறீங்க. இதெல்லாம் வந்து பேசிக் எக்ஸ்பென்சஸ். அதை தாண்டி சில என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், உங்களோட என்டர்டெயின்மெண்ட் அண்ட் உங்கள் பிஸ்னஸ், உங்களோட ஆஃபீஸ் ஆளுங்களெல்லாம் வந்து நீங்கள் எங்கன்னா டூர் கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட பிஸ்னஸ்க்கான என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் ப்ரமோஷன் எக்ஸ்பென்சஸ்ன்னு கூட இதை சொல்லுவாங்க. ஸ்டாஃபோட வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி எக்ஸ்பென்சஸ், போஸ்டேஜ் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே நீங்கள் எக்ஸ்பென்சஸ்ன்னு சார்ஜ் பண்ணலாம். நீங்கள் ஒரு சாதா ஒரு பிஸ்னஸோட ஒரு பேலன்ஸ் ஷீட் எடுத்திங்கன்னா இந்த ஐட்டம்லாம் கொடுத்துருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிஸ்னஸ் வச்சுருப்பாங்க, வெளியே அவங்க புக்ஸ் படி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக அவங்க வந்து வேறு பண்ணிகிட்ருப்பாங்க. பட் ஆனால் புக்ஸில் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக ஒன்று போட்டுட்டு பாரு இவ்வளோ தான் சேல்ஸு, இவ்வளோ தான் எனக்கு இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ணுறேன், நான் இவ்வளோ தான் டேக்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன் க்ரோர்ஸில் வந்து அவங்க டீல் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ளிப் சைட் ஆஃப் த ஐடி ஃபைலிங். ஓகேங்களா?
ஓகே. ஸோ இன்னும் சில எக்ஸ்பென்ஸ்னா டிடிஎஸ் அண்ட் அட்வான்ஸ் டேக்ஸ், அதுக்கப்புறம் டேக்ஸ் பேயர் நீட்ஸ் டு பே த டேக்ஸ் ஆன் த இன்கம் ஏர்ன்ட். அதுக்கப்புறம் டிரெக்ட் டேக்ஸஸ் ஆன் இன்கம் கேன் பி பெய்ட் இன் 2 ways. ஓகே. ஸோ நம்ம வந்து சேலரின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ்லேயே நமக்கு பிடிச்சிட்றாங்க, கரெக்ட். ஸோ இப்போ இதுவே வந்து பிஸ்னஸ்னால் என்ன, அவங்களுக்கு யார் சேலரி கொடுப்பாங்க, யாரும் இல்லை, அவங்களே தான் அந்த ஃபண்ட்ஸை ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி நீங்கள் டேக்ஸ்னா எனி டிடிஎஸ் டிடக்டட் கேன் பி கிளைம் பை ஃபைலிங் ஐடியா ஃபார் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன். அவங்களுக்கு ஆல்ரெடி எதனா டிடிஎஸ் டிடக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க, திருப்பி அதை கிளைம் பண்ண போகிறீங்க. இதெல்லாம் என்னோட பிஸ்னஸோட இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் என்னோட எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டு, இதுதான் என் ப்ராஃபிட், அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க, நீங்கள் இவ்வளோ டிடிஎஸ் பிடிச்சிட்டிங்க, எனக்கு ரீஃபண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்மள மாதிரி சேலரிட் பீப்புள் மாதிரி அவங்க திருப்பி கிளைம் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் இட் வில் பிகம் யுவர் ரீஃபண்ட் இஃப் தேர் இஸ் அ லாஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ப்ரொஃபஷன். ஸோ அதில் உங்களுக்கு நீங்கள் எதாவது எக்ஸ்ட்ராவாக எதாவது கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அது வந்து ரீஃபண்ட் ஆகிடும். அண்ட் இட் வில் ரெடியூஸ் யூர் டேக்ஸ் லயபிலிட்டி. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் இது பண்ண போகிறீங்க. அண்ட் டேக்ஸ் ஆஃப் ஃப்ரீலான்சர்ஸ் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணுறீங்க. ஃப்ரீலான்சிங்னா ஒரே ஒரு ஃபார்ம் கிட்ட மட்டும் உங்களோட எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருக்காது, நீங்கள் நிறைய ஃபார்ம்ஸில் பண்ணலாம். ஒரே ஃபார்மில் கூட நீங்கள் அப்படியே பெர்மனெண்ட்டாக இல்லாமல் சும்மா ஒரு வாரத்தில் ஒரு 1 டே 2 டே அந்த மாதிரி போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த டே பேசிஸில் தான் உங்களுக்கு ஃபீஸ் கிடைக்க போகுது, அவங்களுக்கான ரெம்யூனரேஷன் கிடைக்க போகுது. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி டேக்ஸபிள் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீலான்சர் இஸ் ஒன் ஹூஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டு. ஓகேங்களா. ஸோ அவங்கள்ட்ட வந்து நீங்கள் இன்கம் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனில் போடுவீங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி டேக்ஸ்னா, த சம் ஆஃப் ஆல் த ரெசிட்ஸ் ரிசீவ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அவங்க ஒரு ஃபார்மில் மட்டும் இல்லை, அவங்க ஒரு 4 ஃபார்மில் வேலை செய்கிறாங்கன்னா அந்த எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துருவீங்க. ஓகே. அவங்க இன்கம்னு சொல்லிட்டு அந்த வருஷத்துக்கு அந்த மாதத்துக்கு அவங்க எவ்வளோ இன்கம் எங்கேருந்து வருதோ அது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துற போகிறீங்க. அண்ட் அவங்களோட எக்ஸ்பென்சஸ், அதுக்குன்னு அவங்க எதாவது எக்ஸ்பென்சஸ் இது பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, போக்குவரத்து செலவு, அதெல்லாம் அந்த செலவெல்லாம் நீங்கள் மைனஸ் பண்ணிடுவீங்க. அதுதான் அவங்களோட நெட் டேக்ஸபிள் இன்கம்மை வைக்க போகிறீங்க. அந்த நெட் டேக்ஸபிள் இன்கமில் என்ன ப்ரிவேலிங் ரேட்ஸ் இருக்கோ அந்த ரேட்ஸ் படி நீங்கள் அவங்களுக்கு டேக்ஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம பார்க்கலாம் ப்ரிசம்ப்டிவ் டாக்ஸேஷன் ஸ்கீம். ஸோ ப்ரிசம்ப்டிவ் டாக்ஸேஷன், ப்ரிசம்ப்ஷன்னா என்ன, ஃபஸ்ட்டு ப்ரிசியூம்னா என்ன, நீங்கள் வந்து நான் இவ்வளோலாம் பண்ண மாட்டேன்ப்பா, நான் இந்த ஸ்லாபில் வரேன், இதே நீ வச்சுக்க, இந்த ரேட்டுன்னு போட்டு எனக்கு டேக்ஸ் கொடுத்துட்றேன், நான் உனக்கு வாரம் வருஷம் நான் உனக்கு கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. விச் மீன்ஸ் அவங்க வந்து ஐடியெல்லாம் ஃபைலே பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து இவ்வளோ ஆடிட்டர் கிட்ட கொடுக்கணும், இவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணணும்னு அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து சிம்பிளாக பண்ணி முடிச்சிடுவாங்க. ஸோ ப்ரிசம்ப்டிவ் டாக்ஸேஷன் ஸ்கீம் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் டு கிவ் ரிலீஃப் டு ஸ்மால் டேக்ஸ் பேயர்ஸ் ஃப்ரம் த டீடியஸ் ஜாப் ஆஃப் மெயின்டைனிங் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட். ஸோ சின்ன டேக்ஸ் பேயர்ஸ்லாம் எல்லாமே இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடிட் பண்ணி புக்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு அவங்களால முடியாது. ஸோ அவங்கெல்லாம் தான் இந்த ப்ரிசம்ப்டிவ் டாக்ஸேஷன் கீழே வருவாங்க. ஸோ இட் கேன் பி ஆப்டட் பை இண்டிவிஜுவல்ஸ், HUF, ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ், யார் வேணால் இதை பண்ணலாம். ஸோ இவங்க யாரெல்லாம் இங்கே பண்ண போகிறாங்க, இந்த ஸ்லாபுள்ள ப்ரொஃபஷனல்ஸ் ஹேவிங் கிராஸ் ரெவென்யூ அப் டு ₹50 lakhs. ஸோ உங்களோட கிராஸ் ரெவென்யூ சேல்ஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது 50 லட்சம்குள்ளே வரவங்க எல்லாருமே ப்ரிசம்ப்டிவ் டாக்ஸேஷன் பண்ணலாம். ஓகே. ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க, தே கேன் ஆப்ட் ஃபார் ப்ரிசம்ப்டிவ் டாக்ஸேஷன் ஸ்கீம் wherein they can offer 50% of the gross revenue as the taxable income and pay taxes as per the applicable taxable rate. அதாவது இப்போ சப்போஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, சாதா 50 lakhs வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நிறைய பெரிய பிஸ்னஸ்லாம் பெரிய அக்கௌண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் அப்படி இப்படின்னு போட்டுட்டு கடைசியில் 5 லட்ச ரூபா வரதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த 50 லட்சத்தில் ஒரு அப்படியே 50%, 25 lakhs. ஓகே. அந்த 25 lakhs நீங்கள் வந்து சார்ஜ் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ இது வந்து 50 லட்சம்ன்றது மேக்ஸிமம் லிமிட். ஸோ 50 lakhs சேல் பண்ணுறவங்க யாருமே வந்து இந்த மாதிரி ப்ரிசம்ப்டிவ் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் இது வந்து அவங்க 50% சேலரி கிட்ட அவங்க கொடுக்கணும். இதுவே சப்போஸ் உங்கள் பிஸ்னஸே சின்ன பிஸ்னஸ்ஸு, உங்களோட பிஸ்னஸ்க்கே ஒரு மாதம் ஒரு வருஷத்துக்கே வந்து பண்ணால் ஒரு 2 lakhs 3 lakhs அப்படி தான் வருதுன்னா அவங்க அதில் என்ன பண்ணுவாங்க, அப்படியே 50% நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 lakhsனா ஒரு 1 lakh எடுத்துக்கோங்க. அந்த 1 lakhல என்ன டேக்ஸ் ரேட் இருக்கோ அதுக்கு நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து எந்த ஒரு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண வேணாம், எதுவுமே மெயின்டைன் பண்ண வேணாம், இந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க டேக்ஸ் கட்டிட்டா போதும். ஸோ இதுதான் நம்ம ப்ரிசம்ப்டிவ் டேக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஒன்ஸ் a taxpayer opt for this scheme, they cannot claim any of the profession related expenses. ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக நீங்கள் அக்கௌண்ட்ஸ் பே பண்ணுறீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு 10 எக்ஸ்பென்ஸ் பார்த்தோம், அந்த எக்ஸ்பென்ஸ்லாம் நீங்கள் கிளைம் பண்ணிவிட்டு மிச்சம் எனக்கு இதுதான் வந்து டேக்ஸபிள் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுப்பீங்க.
பட் நீங்கள் ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷனுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸ்பென்சஸுமே நீங்கள் கிளைம் பண்ண முடியாது, நீங்கள் கிளைம் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் மொத்த இன்கமில் அப்படியே 50% எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே வந்து இந்த டாக்ஸேஷன் கீழே வந்துடுவீங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேக்ஸ் கட்டணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ரிசம்டிவ் டேக்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் கேபிட்டல் கெயின், இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.